அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு நடிகை கஸ்தூரி மேல எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் 480/2024 அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரிவுல வந்து 4 பிரிவுல வந்து அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. நேற்று 4:30க்கு வந்து இங்க புழல் சிறையில் அடைச்சாங்க. மேற்கொண்டு இன்னைக்கு காலையில் நாங்கள் 10:30 நாங்கள் வந்து பிணை மனு வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கோம். அது வந்து நாளன்னைக்கு விசாரணைக்கு வருது. நாளன்னைக்கு வந்து பிணை கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கோம். சிறையில் அவங்களோட மனநிலை எப்படி? அவங்க எப்பொழுதுமே பொதுவாக அவங்க நல்லா எல்லாத்தையுமே வந்து பேசுவாங்க சார். டாக்டர் உள்ள பிசினஸ் கிட்டலாம் பேசிட்டு அவங்க நார்மலா இருக்காங்க. மேற்கொண்டு வந்து நல்லா தைரியமா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது இல்லாமல் அங்கே லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கதாக சொன்னாங்க. சிறையில் எதுனா சிறப்பு வகுப்பு எதுனா கேட்டிருக்காங்க? சிறப்பு வகுப்பு அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஏன்னா அவங்க வந்து எல்லாரோடய இப்போ குவாரண்டைன்ல ஒரு 50 பேர் கிட்ட இருப்பாங்க அப்ராக்சிமேட்டா. அவங்களோடய வந்து எல்லாரோடய நான் இருக்கிறேன். நான் தனியா இருந்தேன். இல்லை வந்து ஸ்பெஷலா வந்து நம்மளுக்கு வேற ஏதாச்சும் கேட்டா நம்ம அவங்க தனியா இருக்க மாதிரி இருக்கும். அவங்க அதை வந்து அவங்க விரும்பல சார். தொடர்ச்சியா சிறையில கொடுக்கப்படுற உணவு வகைகள்லாம் அவர் எடுத்துக்கலன்னா மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காது செய்திகள்லாம் சொல்றாங்க. இல்ல சார், அதெல்லாம் வந்து அதெல்லாம் போய் அவங்க நேற்று நைட்டு மட்டும் அவங்க சாப்பிடல. அப்புறம் இன்னைக்கு காலையில மதியம்லாம் சாப்பிட்டுருக்காங்க. மற்றபடி அவங்க இப்போ நார்மலாக தான் இருக்காங்க. அவங்க மனநிலைலாம் ஒன்றும் ஆகுது, நல்லா தான் இருக்காங்க. கோரிக்கை எதனா வச்சிருக்காங்க சார்? கோரிக்கை ஒன்றும் இல்லை. இந்த அவதூறு வழக்கு வந்து மதுரையிலையும் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சென்னையில் எக்மோர்லேயே பதிவு பண்ணி அரசு பண்ணியிருக்காங்க. இந்த 2 வழக்கையும் வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் வந்து குவாஷ் பண்ணணும், ஸ்டே வாங்கணும். இது வந்து அவதூறு வழக்கு வந்து பொய்யான வழக்கு, இதை நம்ம வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு சிறப்பு குழந்தை இருக்கு, அதுக்காக நீதிபதி கருணை காட்டணும்னு சொல்லிட்டு. ஆமா, அது நாங்கள் பெயில்ல வந்து அது நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சார். நாளன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது அது கண்டிப்பாக நாங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுவோம். வேற என்னென்ன சார் சொல்லியிருக்காங்க வழக்கறிஞர் உங்ககிட்ட? வேற எதுனா கலந்து ஆலோசனை? ஒன்றும் இல்லை சார், நேற்று குவாரண்டைன் பிளாக்ல வந்து அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரூம் நம்பர் 10ல இருக்காங்க. மற்றபடி இந்த வழக்கு சம்பந்தமா மட்டும்தான் நாங்கள் பேசணும். அது சீக்கிரமா வந்து பிணை கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு என்னென்ன அவங்களும் அட்வொகேட் தானே, அதனால அவங்களும் வந்து ஒரு சில விஷயத்த நாங்கள் லீகல் அவ்வளோதான். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த எழும்பூர் நீதிமன்றத்திலே வந்து அந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து அராஜகம் ஒழிக நீதி வாழ்கன்னு சொல்லிட்டுலாம் கோஷம் போட்டாங்க. இந்த மனநிலையிலேருந்து வேறுபட்டு இருக்காங்களா? இப்போ எப்படி இருக்காங்க? இல்ல சார், இப்ப அந்த அஜிடேஷன்லாம் கிடையாது, நார்மலா இருக்காங்க. அரெஸ்ட்ன்ற போது அது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும், பதட்டம் இருக்கும். பட் ஆனா அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கும்போது அவங்க காமனா எல்லாத்தையும் பேசிட்டு நார்மல் ஆயிடுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.